நம்ம தமிழ் சினிமாவில் லீடிங் ஆக்ட்ரஸாக பல வருஷங்களாக இருந்துட்டு இருக்க நயன்தாராக்கும் கிசுகிசுகளுக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். இவங்க கான்ட்ரோவர்சிஸ்லேருந்து விலகியே இருந்தாலும் கான்ட்ரோவர்சிஸ் இவங்களை வணக்கம் போட்டு வாசலில் நின்று வரவேற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே வகையில் இன்னைக்கு நயன்தாரா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது செம்பருத்தி டீ குடிச்சா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா டாக்டர் முன்முன் கனேரிவால் அப்படிங்கிறவங்களுடைய ஆலோசனைப்படி அவங்க எடுத்துகிட்டு வர இந்த ஹைபிஸ்கஸ் டீ பற்றின பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டில் அவங்க இந்த ஹைபிஸ்கஸ் டீ எடுத்துகிட்டு வரும்போது பிபி அண்ட் பிளட் சுகர் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது, ஹை கொலஸ்ட்ராலுமே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும், சூட்டுனால வரக்கூடிய கொப்பளங்கள்லாம் இது சரி செய்யும், அதோட இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மழைக்காலங்களில் வரக்கூடிய காய்ச்சல் ஜுரத்துக்கும் இது நல்லவே மருந்து அப்படிங்கிற மாதிரியான போஸ்டையும் இவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ் சமந்தாவும் கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் பெராக்சைடு சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு எப்பவுமே நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸை விட இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களையும் எழுதி அவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிற மாதிரியான ஃபோட்டோவையும் போட்டு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டை கண்டிக்கிற விதமாக லிவர் டாக்டர் சிரியக் அபி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் சமந்தா வெளியிட்டிருக்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு போஸ்ட் ரொம்பவே தவறான விஷயம், இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிச்சா உடம்புக்கு நல்லது கிடையாது, இப்படி எதுவுமே தெரியாம இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை தாக்கி பேசியிருந்தாரு. அதுக்கு சமந்தா ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் மூத்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கடுமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டிருந்தாங்க. இப்போ நயன்தாரா வெளியிட்டிருக்க இந்த செம்பருத்தி டீயை பற்றின கருத்துக்களையும் இந்த டாக்டர் அபி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹைபிஸ்கஸ் டீயை டெய்லியும் எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதோட பருக்கள் சூட்டு கொப்பளங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துற தன்மைலாம் இந்த செம்பருத்தி டீக்கு கிடையாது, அது போக மழைக்காலங்கள் வர நோய்களை எல்லாம் இந்த செம்பருத்தி டீ கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுலயும் ஒரு படி மேலே போய் இந்த ஆயுர்வேத மருத்துவமே ஒரு பொய்யான மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே நயன்தாரா அவங்க வெளியிட்டிருந்த செம்பருத்தி டீ பத்தின போஸ்ட்டை உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணதோட நிறுத்துவாங்களா நம்ம நயன் உடனடியாக பின்னாடியே இன்னொரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதுமே முட்டாள்களுடன் விவாதம் பண்ணக்கூடாது, அப்படி அவங்களோட நம்ம விவாதம் பண்ணோம்னா அவங்களோட தரத்துக்கு ஈக்குவலாக நம்மளையும் இறக்கி அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவத்தை வச்சு நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம டாக்டர் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. நயன்தாரா ஷேர் பண்ண போஸ்ட்டை அவரோட டைம்லைனில் ஷேர் பண்ணிவிட்டு நயன்தாரா மன்னிப்பு கேட்கலனாலும் அவங்கள மாதிரி இருக்க செலிபிரிட்டிஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராவோட போஸ்ட்டை வச்சு நயன்தாராவையே முட்டாள் அப்படின்ற சொல்கிற விதமாக இன்னொரு போஸ்ட்டையும் ஷேர் பண்ணி திருப்பி விட்டுருக்காரு. இதில் டாக்டர் சொன்ன அந்த ஆயுர்வேத மருத்துவம் பொய்யானது அப்படிங்கிற விஷயம் தான் பயங்கர சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த விஷயங்கள் தான் 2 நாளாக கோலிவுட் வட்டாரத்தில் பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கேட்டோ நியூஸஸ்லாம் உடனுக்குடனே சுட சுட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.